அன்பு உறவுகளே, அன்பு நண்பர்களே, அருள் நிறை வளம் 31. எல்லா படைப்புகளும் கடவுளை புகழ்கின்றன. எல்லா படைப்புகளும் கடவுளை புகழ்கின்றன. ஒரு நாள் பிரான்சிஸ் மற்றும் அவரது சகோதரர்கள் ஒரு பயணத்தில் இருந்தபோது தூரத்தில் பறவைகளின் கூட்டத்தை கண்டார். பிரான்சிஸ் அவர்களை பார்த்து மகிழ்ச்சியுடன் அவர்களிடம் ஓடினார். அவர் அவர்களை நெருங்கிய போது பறவைகள் பறக்கவில்லை. ஆனால் பிரான்சிஸை ஆர்வத்துடனும் அமைதியாகவும் பார்த்தனர். பின்னர் பிரான்சிஸ் கடவுளை புகழ்வதை பற்றி அப்பறவைகளிடம் பேசினார். அதற்கு அவர், என் சகோதரர்களே, சகோதர பறவைகளே, நீங்கள் உங்கள் படைப்பாளரை மிகவும் துதித்து எப்போதும் அவரை நேசிக்க வேண்டும். உங்களுக்கு ஆடை அணிவிக்க இறகுகளையும் நீங்கள் பறக்க சிறகுகளையும் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் அவர் கொடுத்தார். கடவுள் உங்களை தன் அடியார்களில் கண்ணியம் உள்ளவர்களாக ஆக்கியுள்ளார். நீங்கள் விதைக்கவோ அறுவடை செய்யவோ இல்லை என்றாலும் அவர் உங்கள் பங்கில் எந்த அக்கறையும் இல்லாமல் உங்களை பாதுகாக்கிறார் மற்றும் நிர்வகிக்கிறார். அப்போது பறவைகள் தங்கள் கழுத்தை நீட்டி வாயை திறந்து பின்னர் பிரான்சிஸ் அவளை கடந்து செல்லும் போது அவரை பார்த்தன. அவர் அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து அவர்கள் புறப்படுவதற்கு அனுமதி அளித்தார். கடவுளுடைய உயிரினங்களோடு இதே போன்ற தொடர்புகள் வேறு பல சந்தர்ப்பங்களில் பதிவாகியுள்ளன. பிரான்சிஸ் சொல்வதை கேட்க, மீன்கள் தண்ணீரிலிருந்து தலையை வெளியே குத்தும், முயல்கள் அவரை நோக்கி ஓடி அவர் மடியில் குதிக்கும், ஆட்டுக்குட்டிகள் அவருடைய கட்டளைகளை பின்பற்றி இறைவனை துதிப்பார்கள், ஓநாய்கள் அடக்கப்பட்டன மற்றும் அவரது மென்மையான அறிவுறுத்துதல்களுக்கு கீழ்ப்படின. ஒரு வெட்டுக்கிளி கூட கடவுளின் இந்த அருள் வாழ்வு மனிதனின் மகிழ்ச்சிக்காக கடவுளின் புகழை பாடியது. பிரான்சிஸ் எல்லாவற்றிலும் கடவுளின் புகழ் மற்றும் மகிமைக்கு ஆழமாக அர்ப்பணிப்புடன் இருந்தார். அவருடைய புகழ் கடவுளை படைத்த உயிரினங்களை கூட பாதித்தது. பிரான்சிஸிடமிருந்து தொடர்ந்து வெளிவந்த அதே மகிழ்ச்சியுடனும் புகழுடனும் அனைத்து படைப்புகளும் இணைந்ததாக தோன்றியது. இவ்வாறு இந்த இறை மனிதனின் அகத்தூய்மை இந்த வீழ்ச்சியடைந்த உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் ஒழுங்கையும் நல்லிணக்கத்தையும் திரும்ப நிலைநாட்ட உதவியது. அவரது வாழ்க்கையின் பிற்பகுதியில் பிரான்சிஸ் சகோதரர் சூரியனின் குறும்பாடல் என்கின்ற அழகான பாடலை இயற்றினார். அந்த குறும்பாடலில் பிரான்சிஸ் கடவுளுக்கு புகழையும் மகிமையும் வழங்கினார். மற்றும் பேரண்டத்தின் கூறுகள் கூட கடவுளுக்கு புகழையும் மகிமையையும் கொடுக்கின்றன என்ற உண்மையை ஒப்புக்கொண்டார். அவர் அவர்களை சகோதரர் சூரியன், சகோதரி சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள், சகோதரர் காற்று மற்றும் காற்று,
சகோதரி நீர், சகோதரர் நெருப்பு, சகோதரர் பூமி மற்றும் சகோதரி மரணம் என்று அழைத்தார். அவற்றின் இயல்புகளால் கடவுளின் படைப்பின் இந்த கூறுகள் கடவுளின் அழகையும் மகிமையையும் வெளிப்படுத்தின. அவற்றின் இருப்பின் மூலம் கடவுளை மகிமையாக்கின. இவ்வாறு படைப்பு அனைத்தின் மீதும் பிரான்சிஸின் பாசம் எல்லாவற்றையும் கடவுளின் மகிமையில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அவரது விருப்பத்தின் விளைவாகும். அருள் நிறை வளம். கடவுளின் படைப்பை பார்க்கும்போது நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள்? புனித பிரான்சிஸ் படைப்பை அதன் படைப்பாளரின் பிரதிபலிப்பாக மட்டுமல்ல, கடவுளின் மகிமையையும் கடவுளின் மகிமையின் ஆதாரமாகவும் பார்த்தார். புனித பிரான்சிஸ் கடவுளின் படைப்பாக இருந்ததால் அவர் கடவுள் தனது சகோதர சகோதரிகளாக உருவாக்கிய அனைத்தையும் பார்த்தார். மேலும் கடவுளுக்கு மகிமையையும் புகழையும் கொடுப்பதற்காக அவரது வாழ்க்கையின் அதே நோக்கத்தை பகிர்ந்து கொள்வதற்காக அவர்கள் படைக்கப்பட்டனர் என்று நம்பினார். புனித பிரான்சிஸ் பெரும்பாலும் தனது சகோதரர் சூரியனின் குறும்பாடலை அவர் கிட்டத்தட்ட பார்வையற்றவராக இருந்த நேரத்தில் சூரியனின் ஒளி அவரது கண்களால் கைய முடியாத அளவுக்கு அதிகமாக இருந்தபோது இயற்றினார் என்பது சுவாரஸ்யமானது. அந்த சூழலில் கூட கடவுள் உலகிற்கு உண்மையான ஒளியை கொடுத்தது போலவே சூரியனின் அழகை புனித பிரான்சிஸ் புரிந்து கொண்டார். சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களின் அழகு, காற்று, நீர், நெருப்பு மற்றும் பூமியில் கடவுளின் அருளை பற்றி அவர் சிந்தித்தார். நோய்கள் மற்றும் இன்னல்களின் ஆசீர்வாதத்தை கூட அவர் கண்டார். அவரது சகோதரி உடல் மரணம் உட்பட அதிலிருந்து நாம் தப்பிக்க முடியாது. மிக முக்கியமாக நித்திய ஆன்மாவின் படைப்பை மிகவும் விலைமதிப்பற்ற கொடையாகவும் மரண பாவத்தை மிகப்பெரிய தீமையாகவும் அவர் கண்டார். புனித பிரான்சிஸ் பெரும்பாலும் பகுத்தறிவற்ற விலங்குகள் உட்பட இயற்கையின் கூறுகள் மீது கட்டளை வழங்கப்பட்டார் என்பது நன்கு ஆவணப்படுத்தப்பட்டிருப்பதால் இங்கு கற்பிக்கும் பாடத்தை கற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். கடவுள் அனைத்து படைப்புகளுக்கும் தலைவர். கடவுளுடன் பரிபூரண இணக்கத்துடன் வாழ்பவர்கள் படைப்புகளின் மீது அவரது வல்லமையில் பங்கு கொள்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த வாழ்க்கையில் நாம் பரிபூரணத்தை அடைய முடிந்தால் கடவுளின் மிகப்பெரிய படைப்பின் மீது நமக்கு முழுமையான ஆதிக்கம் வழங்கப்படும். நமது சொந்த ஆத்மா இது நடக்கும்போது உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பகுத்தறிவற்ற மிருகமும் ஒரே குரலில் கடவுளை துதிப்பதில் அழுததை விட மிக அதிக அளவில் கடவுள் மகிமைப்படுத்தப்படுவார். இன்று கடவுளின் மிக அழகான படைப்பின் உச்சமாக உள்ள சொந்த ஆத்மாவை சிந்தித்து பாருங்கள். உங்கள் ஆத்மாவை கடவுளின் பிரதிபலிப்பாக பார்த்து நீங்கள் இருப்பதற்கான முதன்மை காரணத்தை கண்டறிய முயற்சி செய்யுங்கள். எப்பொழுதும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இறைவனுக்கு மகிமையையும் புகழையும் போற்றுதலையும் கொடுக்கும்படி உங்கள் சொந்த ஆன்மாவுக்கு கட்டளையிடுங்கள். வியாதி மற்றும் பலவீனத்தின் மூலமும் நல்லது மற்றும் கெட்டதன் மூலமும்
காலையிலும் மாலையிலும் இடையில் உள்ள ஒவ்வொரு செயலிலும் அவரை போற்றுங்கள். எல்லா படைப்புகளும் உங்களிடமிருந்து தொடங்கி இறைவனை துதிக்கவும், மதிக்கவும், போற்றவும், வாழ்த்தவும் கொடுக்கட்டும். இறைவேண்டல். புனித பிரான்சிஸ் கடவுள் படைத்த அனைத்தையும் அதன் படைப்பாளரை பேழ்வதற்காக மட்டுமே படைக்கப்பட்டது என்ற ஆழமான உண்மையை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள். இறைவனுடைய விசேஷ அருளின் விளைவாக நீங்கள் படைப்பின் நிர்வாகத்தில் பங்கெடுத்து அதன் பணியை நிறைவேற்றும்படி கட்டளையிட்டீர்கள். தயவு செய்து எனக்காக ஜெபம் செய்யவும், என் படைப்புகளை புகழ்வதற்கும் மகிமைப்படுத்துவதற்கும் அன்பின் கட்டளையை எனக்கு கொடுப்பதன் மூலம் என் சொந்த வாழ்க்கையின் மீது இறைவனுடைய திருவுளத்தை பயன்படுத்துங்கள். நான் இறைவனுடைய மகிமைக்காக நான் இருப்பதையெல்லாம் அர்ப்பணித்து ஆகாயத்தின் பறவைகளையும் கடலின் மீனையும் விட விரைவாகவும் உமது கட்டளையை விரைவாகவும் உடனடியாகவும் கேட்கிறேன். பிரான்சிஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவே, நான் உம்மை அன்பு செய்கிறேன்.